Hi, welcome to my channel. என்னோட நேம் Lochini. டக்குன்னு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து என்னோட பர்த்டே. இது ஒரு விலாகாக இருக்க போகுது. நான் இன்றைக்கி என்னென்ன பர்த்டேயில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பிடிக்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வெளியே போகலாம் பிளான், கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கேக் கட்டிங் இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போடுறேன். கேட்குன்னு நினைக்கிறேன். மைக் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், அதான் சரியாக கேட்கலாமா, சாரி. மைக் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வெளியே கிளம்பிட்டோம். வீடியோவில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே அமிஷா குட்டி. எங்கே போகிறோம்? கோயிலுக்கு. ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆமாம், வீடியோ எடுக்கிறேன். சரி. இப்படியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெளியே போகிறதுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு டெய்லர் ஷாப் போகிற வேலை இருந்துச்சு. டெய்லர் ஷாப்பில் வந்துட்டு பாப்பாவோட ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு. மார்னிங் வர பர்த்டே மார்னிங் வர நாங்கள் ரொம்ப அசல்ட்டாக வாங்கிக்கலாம்னு நினச்சி விட்டோம். பார்த்தா அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் போகிற வழியிலேயே அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிளானே அப்படியே சொதப்பிடுச்சு. ரொம்ப தூரம் ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி கோயில் போகலான் இருந்தோம். பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு, பக்கத்தில் இல்லை சாரி, ஒரு 2 hours பெரிய கோயிலுக்காக போகலான்னு. அப்புறம் பார்த்தா அவங்க கடை ஷாப் வந்து பூட்டி இருந்தோடனே ஃபோன் பண்ணோம். ஃபோனும் எடுக்கலைன்னொடனே நாங்கள் சரின்னு பிளானே மாற்றி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு இதான் ஷாப் மூடினோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சரி சாப்பிட போவோன்ட்டு ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டல் போயிட்டு பொங்கல் தான் என்னோடய ஃபேவரட் ரெசிபி. ஆனால் பொங்கல் கிடைக்கல. 10:30 கிட்ட ஆயிடுச்சு. நல்லா பூரி தான் இருந்துச்சு. பூரி மட்டும் பூரி தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு டெய்லர் ஷாப் அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. அதான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போயிட்டோன்னா திரும்ப வெளியே வேற போகிறோம். மாமா வீட்டுக்கு போய் கேக் கட் பண்ணோன்றனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கப்போ அவங்க ஃபோனை எடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வரோன்ட்டு சாப்பிட்டு போகலான்ட்டு அப்படியே கேக்கும் வாங்கிட்டு டெய்லர் ஷாப் போயிட்டு மாமா வீட்டுக்கு போகலான்னு தான் பிளானு. அப்படியே அந்த ஷாப்பில் தான் நாங்கள் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம். இதான் எங்களோட எப்போயுமே ரெகுலராக வரும் கேக். ஏதாவது வாங்கினோன்னா இங்கே தான் வருவோம். பார்த்துட்ருந்தோம், யாருமே வரல, நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் பேக்கரியில். அதான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஷூட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கேக் வந்துருச்சு. வந்தோடனே பார்த்துட்ருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கேக், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஃபோட்டோவில் இருந்ததோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. பார்த்துட்டே இருந்தோம். அதை அவங்க பேக் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க, எப்படி சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிக்கர்லாம் எல்லாம் ஒட்டி ஷேக்காக அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, இவ்வளோ பெரிய பாக்ஸில் பேக் பண்ணி. ஆனால் ஷேக் ஆகிடுச்சு கொஞ்சம். அங்கங்கே க்ரீம் வச்ச இடத்துலேருந்து விலகி வந்துருச்சு. 6th பர்த்டே டு ஹனிஷா அப்படின்னு கொடுத்து தனியாக ஒரு இதாக கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க பேக் பண்ணி. அதுவும் ஷேக் ஆகி அந்த இது தெரியல, ஹாப்பி பர்த்டேன்றதே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த க்ரீமோட நல்லாவே இல்லை, அது மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, கேக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னு விட்டாச்சு. கேக்கை பார்த்துட்டே இருந்தேன். மடியில் வச்சு கொண்டு போனேன். 1/2 hour ட்ராவலும் மடியிலே வச்சுருந்தேன். 2 kg மேலே கேக்கு. எப்படியோ சேஃபாக கொண்டு போய் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் ஒரு சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாப்பா எல்லாரு கூடயும் விளாண்டுட்டு இருந்தாங்க. லீவ்னால எல்லோரும் இருந்தாங்க, பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. என்னால் கேக் கட்டிங் வீடியோ வந்து அட்டாச் பண்ணவே முடியல. ஏன்னா என் ஃபோனில் இல்லாமல் என் தம்பி வேறு ஃபோனில் எடுத்துட்டான். அது என் ஃபோனில் என்னமோ எடிட் பண்ணுறதுக்கு வரமாட்டேது, வாட்ஸ்அப்பில் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஸோ விட்டுட்டேன் நானும். அப்படியே சரி ஃபோட்டோஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு, சாரி. வேறு எதுலையாவது நான் இன்னொரு நாள் அட்டாச் பண்ண முடியாது, அட்டாச் பண்ணுறேன். இப்படி தான் பர்த்டே போச்சு. நல்லா டெக்கரேஷன்லாம் விமலாவும் என் மாமா பொண்ணும் ஹஸ்பண்டும் பண்ணாங்க. தேங்க்யூ விமலா, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இதோட கேக் கட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நைட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.